சாதி விவரங்களை வந்து அடையாள அட்டையில என்ன செய்கிறது? அதாவது ஜாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஒடுக்குமுறை அம்சம் ஒவ்வொன்றையும் நீக்குவதற்கு போராடிக்கொண்டே இருக்கிற தமிழகத்தில், ஆனால் திடீர்னு ஒருத்தர் தமிழகத்தின் பிரதிநிதியாக தன்னுடைய படத்தின் தயாரிப்பாளர் நியமிக்கப்படுவார் என்றால், தமிழ்நாட்டினுடைய டெல்லியினுடைய பிரதிநிதியாக இருப்பார். திமுகவோட எங்களுக்கு இதுவே இல்லையா, பிரச்சனையே இல்லையா, அப்படி சொல்ல முடியுமா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அதனால் சோஷியல் மீடியா வெளியில் இவ்வளவு கேவலமாக மொத்தமாக ஒரு கும்பலாக வந்து எழுதுறத நான் பார்த்ததே கிடையாது. டேஞ்சரஸ் கல்ச்சர். பாஜக வந்து இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராபத்தாக இருக்கிறது அப்படின்றத விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவங்க வந்து நாங்கள் மதச்சார்பற்ற தன்மையில் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டது மாதிரி பாயிண்டடாக பிஜேபியை எதிர்த்திருக்காங்களா இல்லையான்னா இல்லைங்கிறது தான். இல்லை, ஆபத்தான தீர்ப்புகளை கொடுக்குற ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்னவாக இல்லை, நேற்று வந்திருக்கு. வாயை திறந்து முதலமைச்சர் பேசணும், தாவேகா பேசணும். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலத்தில் நாம் சிந்திப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். செங்கோட்டையன் அவரு சாதி விவரங்களை வந்து அடையாள அட்டையில கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு பரபரப்பாகவும் பேசப்பட்டு இருக்கு. என்ன செய்யறது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது தான் எங்களுடைய. அது என்ன சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அவ்வளவுதான். இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவங்களுடைய தாவேகாவினுடைய பிரதான இதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஜாதி குறித்து அவர் சொன்னதை கூட இப்போ லேசாக அவங்க ஆட்கள் கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. இல்லை, ஒரு பெர்மனண்ட்டாக ஜாதி சார்ந்ததுக்கு அதில் இருக்கிறது மாதிரி நாங்கள் ஒரு அட்டை கொடுப்போம், அதில் இந்த இதெல்லாம் இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லி. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் கொஞ்சம் ஏரியாவுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த அரசாங்கம் இன்னும் கூடுதல் கவனத்தோட மற்றவங்களையும் இதெல்லாம் சாதி தெருக்கள் பேரில் இருந்ததை கூட எடுத்தாங்கல்ல, அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த தெரு பேர் என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற பேர் வைத்தியராமன் ஸ்ட்ரீட். இதுக்கு முன்னால் இருந்தது வைத்தியராம ஐயர் ஸ்ட்ரீட் இல்லையா? ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த ஜாதி சார்ந்த அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு முயற்சித்து கொண்டு இருக்கிற போது, நீங்கள் ஜாதியை மாணவர்கள் இயல்பாக நீங்கள் அதுக்கு ஒரு நபர் கமிஷன் ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் போட்டிருக்காங்க. அவங்க சில ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு 2016-19 நினைக்கிறேன், ஹைகோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக டிசிலாம் பேக்வேர்டு கிளாஸ், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்ன்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் அப்படி மட்டும் குறிச்சா போதும், இந்த ஜாதியை சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோலாம் இருக்கும்போது சாதியும் சேர்த்து ஒரு அட்டை கொடுப்போன்னு சொல்கிறது இருக்குல்ல. அவர் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஜாதி சான்றிதழுக்காக அலைய வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. உண்மை அதுவாக இருந்தால் நல்லது, ஆனால் அதை கூட இப்படி சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய, அதாவது ஜாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஒடுக்குமுறை அம்சம் ஒவ்வொன்றையும் நீக்குவதற்கு போராடிக்கொண்டே இருக்கிற தமிழகத்தில் மீண்டும் அதை நினைவுபடுத்துறது மாதிரியான விஷயங்கள் வருவது எந்த வகையிலையும் பொருத்தமானதாக இருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ரதன் பண்டித்தினுடைய நியமனத்தை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் அப்படின்னீங்க. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு முக்கிய அரசு பொறுப்பில் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அதை எதிர்த்து என்ன நிலைப்பாடு சிபிஎம் எடுக்க போகுது? இல்லை, அதான் அது நிச்சயமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க? நீங்கள் பொது வாழ்க்கையில் இல்லாத, இப்போ கடந்த காலத்துலேயும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க ரெண்டையும் அரசியல் என்பது என்னது? பொது வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் பொது வாழ்க்கையில் என்ன கலைப்புலி தானும் அரசியல்லையும் இருந்தார், அங்கேயும் இருந்தார். எனவே அதை யாரும் கொஸ்டின் பண்ணல. ஆனால் திடீர்னு ஒருத்தர் தமிழகத்தின் பிரதிநிதியாக தன்னுடைய படத்தின் தயாரிப்பாளர் நியமிக்கப்படுவார் என்றால் அது ரொம்ப மோசமான விஷயம்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி பண்ணணும்?
நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய டெல்லியினுடைய ஆமா, ஆமா, பிரதிநிதியாக அவர் இருப்பார். ஆமா, ஆமா. அதனால தான் கேட்கிறேன். நீங்க ஒரு அரசியல் அல்லது இந்த அரசு அமைப்பினுடைய ஏதாவது பிரிவுகள்ல இதுவரை பணியாற்றியவர் என்றால் ஓகே. வெறும் புரொடியூசர், அவருக்கு நண்பர். அதனால நான் என் பெண் சொல்றது எந்த வகையிலும் பொருத்தமான நடவடிக்கை கிடையாது என்று தான் நான் பார்க்கிறேன். கடந்த காலங்கள்ல கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பதில் குடுப்பாரு. ஒரு ட்வீட் நடக்கும், போடுவாரு. ஒரு பதில் வரும். ஆனா, இப்ப எந்த விமர்சனங்கள் வைத்தாலும் விஜய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தான் பதில் குடுக்குறாங்களே தவிர, விஜய் எந்த பதிலும் குடுக்கறதில்ல. அவர் எந்த அசைவும் குடுக்கறதில்ல. இங்கு 3 வயது சிறுமி படுகொலை செய்யப்படலாம். அதை குறித்து ஒரு ட்வீட் போடுறதில்ல. ஒரு கருத்து தெரிவிக்கிறதில்லன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் காலையில எந்திரிச்சு ஓடுறாரு. அவரே 3 கிலோமீட்டர் ஓடிய ஒரு முதலமைச்சர் அப்படின்னு போடுறது இருக்குல்ல. அதுதான் இங்க பேசுபொருளாகவும் மாற்றப்படுது. இல்ல அதத்தான் நீங்க தமிழ்நாட்டுல பேசுவோர் யாராவது ஒருத்தர் ஒரு பேர் என்ன நம்ம பொன்ராஜ் மேல அவர் வந்து ஒரு பெண்கள் மீது மாத சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க தமிழ்நாட்டுல 3 இடத்துல. ஐயையோ! அது கீழ வந்திருக்க கமெண்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா தாவேக ஆட்கள் வந்து ஃபில்த்தி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க அப்படி ஒரு 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 லாங்குவேஜ் இதுவரை பொது வழியில வர்றதுங்கிறது எங்கேயாவது அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்கும். அது மொத்தமே அப்படி இருக்கு. மாத சங்கம் கடுமையா சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் எனக்கு என்னான்னு பேசாம இருந்தாருன்னா ஒரு கட்டத்துல இது வந்து சோசியலாவே டீல் பண்ணப்படும் என்கிற நிலைமைக்கு வந்துடும். இது விர்ச்சுவலா இருக்கிறதுனால எங்கேயோ இருக்காங்க. ஆனா அதுல போட்டிருக்கிறத நேரடியா நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த விவரமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. போன ஆட்சி காலத்துல அந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூல் விஷயத்துல அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கம் டிஜிபி ஆபீஸை முற்றுகையிட்டாங்க. டிஜிபி ஆபீஸர் திமுகவோட தான் தேர்தல் கூட்டணியில இருந்தோம். திமுக அரசாங்கம் இருக்கு. டிஜிபி ஆபீஸை முற்றுகையிட்டோம். இந்த எந்த விவரமும் தெரியாம இவ அசிங்கம்னா அவ்வளவு அசிங்கம். ஆக்சுவலா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. வாயை திறந்து முதலமைச்சர் பேசணும், தாவேகா பேசணும். இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்றவன் என் ஆள் இல்லைன்னு சொல்லணும். நீங்க இப்போ கிரிட்டிசிசம் பண்ணோம். ஒரு ஒரு பெண்ணு காலை பிடிக்கிறாங்க, அது ஒரு அப்சீனா இருக்குன்னா சாரி இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு 4 நாள் டிஃபெண்ட் பண்ணி அப்புறம் அது போக்சோ கேஸை கொடுத்த பிறகு நான் அப்படி இருந்தால் வருந்துகிறேன் என்று சொல்லி பிறகு நீங்க வந்து உங்க ஆட்களை அதுல எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணலைன்னா இது என்ன ஆகும்னா அரசு கட்சி அரசாங்கம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும். இப்படி போகிற போது சட்டம் ஒழுங்கை தாவைக்காவே கையில் எடுக்குது, அவங்களே இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்கன்னா சாதாரண ஜனங்கள் பேசுவாங்கல்ல. யாருடைய பெண்ணையாவது அப்படி பேசுவாங்களான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கமெண்ட்டை போய் பாருங்க. போடுறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்துங்க. முதலமைச்சர் பேசணும்ல. போலீஸ் கடுமையாக நடவடிக்கை எடுக்கும், குற்றவாளிகளுக்கு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன், என் கட்சியில் இருக்கவன் பண்ணா நான் உள்ள விட மாட்டேன், இப்படி அந்த டோன்ல பேசணும். அது பேசல. ஸோ அவங்க கேட்டாங்கன்னா கீழே வந்து ஐயோ தமிழ்நாடு இந்த மாதிரியான அந்த சமூக சோசியல் மீடியா வெளியில இவ்வளவு கேவலமா மொத்தமா ஒரு கும்பலா வந்து எழுதுறத நான் பார்த்ததே கிடையாது. டேஞ்சரஸ் கல்ச்சர். இதுல முதலமைச்சரும் சரி அந்த கட்சிக்காரங்களும் சரி அமைதியா இருந்தாங்கன்னா இது ஒரு பழக்கம் ஆயிருமா? இவங்களை எப்படி டீல் பண்றது அப்படின்னு இதையெல்லாம் பாற்ற பிறகு கடந்து வந்த பிறகுதானே சண்முகம் அவர்கள் சொல்றாரு, உடனடியாக நாங்க வந்து எங்களுடைய நிலைப்பாடை நாங்க மாற்றிக்க மாட்டோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு விஜய்க்கு ஆறுதலும் சொல்றாருல்ல. இல்ல அவருக்கு ஒன்றும் நாங்க ஒன்றும் ஆறுதல்லாம் சொல்லுங்க. அது அவங்களோட ஆட்சி. நீங்க அவங்க அதுக்காக நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு இந்த ஒரு படத்துல இவர் சொல்றது மாதிரி செத்தெல்லாம் விளையாட முடியாது. டெய்லி நான் வாபஸ் வாங்கிடுவேன்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட்டுக்கு இதை சொல்லியிருக்கோம். ஆனா இது தொடர்றது இருக்குல்ல, சரி ரொம்ப அசிங்கம். எனக்கு தெரிஞ்சு இது நாகரிக சமூகமானே தெரியல. அது மொத்தத்தையும் அஃப்கோர்ஸ் யாரோ முகம் தெரியாம அல்லது ஃபேக் ஐடியில் கொஞ்சம் பேர் திட்டிட்டு போவாங்க, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அது எல்லா காலத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒரு வக்கிர மனம். மொத்த கூட்டமுமே வக்கரம் பிடிச்ச மாதிரி வந்து திட்டிட்டு இருந்தா, அதுவும் பெண்களை எந்த மரியாதையும் இல்லாம திட்டுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வந்து பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால்
அவங்க பேசணும்ல இது. திமுகவினுடைய முரசொலிக்கும் இடதுசாரிகளினுடைய தீக்கதிர், இந்த இரண்டுகளுக்குமான கட்டுரை போர் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சமூகத்திலும் அது பிரதிபலிக்குது. ஒரு புதிய அரசு பொறுப்பேற்று அதற்கான ஆதரவை சிபிஎம் இடதுசாரிகள் கொடுத்த பிறகு வரக்கூடிய சில விமர்சனங்கள், அதை ஒட்டி இரண்டு தரப்பிலுமே விமர்சனங்களை வைக்கிறத பார்க்கிறோம். இது நம்ம எப்படி பார்க்கிறது? பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம்தான். ஏன்னா பேசும் அவர்கள் சொல்வது போல அதிக இடங்களை கைப்பற்றிய ஒரு கட்சியாக தவைக்கா இருக்கிறது. அதனால ஜனநாயக முறைப்படி அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர பார்த்தார்கள், அதனால தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம்னு அடுத்த நிலையில சொல்றது இருக்குல்ல, அது எதிர் தரப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் தேதி முடிவு எடுத்துட்டோம், கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த நீங்கள் மே மாதம் 8ஆம் தேதி இல்லையா? மே மாதம் 8ஆம் தேதி, அதில் ஒரு 22 நாள், இதில் ஒரு 28 நாள், 50 நாள் ஆகுது. இந்த 50 நாட்களில் தமிழ்நாட்டில் நீட்டு தற்கொலைகள் 4 நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது ரெண்டும் இல்லைன்னா அது டிஸ்கஷன் ஆகிருக்கும். இங்கே 12 பேரோ 13 பேரோ இறந்து போயிட்டாங்க. இதில் இந்த திருவள்ளூரில் நடந்த மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை. ஒருவேளை இவங்க எல்லாம் தமிழ்நாடாக இருந்தால் இந்நேரம் தமிழ்நாடு பற்றி இறஞ்சிருக்கும். 13 மரணங்கள் இல்லை, 15 மாறி இருக்கு. 15 கொலைகள். அது 15 கொலைகள். மீதி இருக்கிறவர்களும் டாக்டர்களோட பேசும்போது அவங்க சொன்னது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. அதாவது கிரிட்டிக்கலாக இருக்கிறது அப்படியே நீண்டுக்கிட்டே போகிறதுங்கிறது ஒரு அதனுடைய தீவிரத்தன்மையை காட்டுது. அதில் சில பேர் பிழைச்சி வந்த பிறகும் கூட நார்மல் லைஃப் வாழ முடியாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. 17 வயசு பிள்ளைங்கள்லேருந்து 25 வயசு பிள்ளைகள் ஒரு பெரிய கனவோடு வாழ்வதற்காக வேலை செய்ய வந்தவர்கள் வேலை செய்ததன் காரணமாக கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே நம்ம யாரும் பேசவே இல்லை, அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. எஸ், 2 பேரும் ஒன்றா இருந்தோம். நாங்கள் ஓட்டு கேட்டது என்பது திமுக. இப்போ நாங்கள் ஜெயித்ததில் திமுகவினுடைய பங்கு பெரிய பங்கு, திமுக வெற்றி பெற்றதில் சின்னதாவது எங்களுடைய பங்கு இருந்திருக்கு. ஸோ இது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு அதை அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று. தேர்தலுக்கு பிந்தைய ஒரு புதிய சூழ்நிலை வருது. அந்த சூழலில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு என்பது இயல்பாக திமுகவுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்க கூடும். இதுவரை அவங்க தரப்பில் இருந்து திமுக தலைவரோ அல்லது பிரதானமாக இருந்தவங்களோ யாரும் அந்த மாதிரியான சென்ஸில் பேசின மாதிரி இல்லை. ஆனால் அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதையே இழுத்துட்டு போகிறது இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் விவாதங்கள் எப்படி போயிட்டுருக்கு? திமுக வெர்சஸ் தாவேகா, திமுக வெர்சஸ் சிபிஎம். உண்மையிலே என்னென்னா, ஒரு மிகப்பெரிய இந்தியா இன்னைக்கு எதிர்கொள்கிற ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சீரியஸாகவே சொல்கிறேன், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலைன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறது, இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டிருந்த மம்தா அங்கே கிடையாது. இங்கே மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கி கிடையாது. ஐடியாலஜிக்கலாக இந்த போரை பிஜேபியோடு நடத்தி கொண்டிருந்த பினராயி விஜயனும் கிடையாது, மு.க. ஸ்டாலினும் இன்றைக்கி கிடையாது. அதாவது பொறுப்புகளில் கிடையாது. 144 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 112 கோடி மக்கள் தொகை இப்போது பிஜேபி அல்லது அவர்களுடைய கூட்டணியின் மாநில அரசாங்கங்கள் இருக்க பகுதிக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. ஒன்றிய அரசாங்கத்தில் 144 கோடியும் இருக்குது. பட் மாநில அரசாங்கங்கள் இருக்கிறது 112 கோடி இருக்கிறதுல இருக்குது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மிக தீவிரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியை சதைச்சிட்டாங்க. நான் அந்த கட்சியினுடைய மற்ற கட்டமைப்புக்குள்ளே போகலை. எம்பிஸில் ஒரு கணிசமான பகுதியை அவங்க அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க.
மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில் உடைச்சு ஒரு கணிசமான பகுதியை, அதாவது மேஜர் போர்ஷனாக அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. உத்தவ் தாக்கரேயை உடைச்சு ஒரு கணிசமான பகுதியை கொண்டு போயிருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக 2/3 பங்கு பெரும்பான்மையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு இந்தியா சந்திக்கக்கூடிய மிக தீவிரமான ஒரு பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். இல்ல அதே மாதிரி அதே பாணியில இங்க தாவேக்கா அதிமுக இருக்கக்கூடிய நபர்களை இந்த பக்கம் இழுக்கிறாங்க, தாவேக்கா நோக்கி நகர்த்துவதற்கான வேலைகள் ஈடுபடுறாங்க, குதிரைபேர அரசியல் நடக்குது அப்படின்ற விமர்சனத்தை சிபிஎம் எடுத்துக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, சீரியஸா முதல்ல அது இது தப்பு, இதை பண்ணாதீங்க, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில செயலாளர் பேசியிருக்கார். திருவாரூர்ல அவர் கொடுத்த பேட்டி அதுதான். சரி, அவங்க அசம்பிளிக்குள்ள ஆதரவு கொடுக்கறது என்பது வேற. ஆனால் அசம்பிளிக்கு வெளியே அவங்க நடந்து கொண்ட முறையில் இருந்து தான் நாங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னோம். அதுக்கு பின்னாலேயும் அது நடக்குதானா நடக்குது. இது தொடரும் என்று சொன்னால் கட்டாயமாக மார்க்சிஸ்ட் கட்சி அதை பார்க்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியாவில், அதில் நான் வெறுமனே திமுகவை மட்டும் கூட சொல்ல மாட்டேன். திமுக, அதிமுக, ஏன்னா இவங்களை பொறுத்தளவில், தாவேகாவை பொறுத்தளவில் அவங்க அநேகமாக கொள்கை எதிரின்னு சொன்னதை தவிர பிஜேபி சம்பந்தமாக பெருசாக அவங்க எதையும் விமர்சனம், கண்மூடித்தனமாக பாஜக எதிர்ப்பு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சட்டமன்றத்திலே பதிவு பண்றாருல்ல. இல்லை, அவர் இப்போ சொல்றாரு, அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுக்கும். நான் என்ன சொல்றேன்னா, எதை கண்மூடித்தனமாக போன அரசாங்கம் எதிர்த்தது ஒன்று சொல்லுங்க. நீங்க இப்ப அவர் கூட சொல்லி நலன் தான் முக்கியம், மக்களினுடைய நலன் தான் முக்கியம், அதில் கருத்தில் கொண்டு இணக்கப்பாட்டோடு செயல்பட்டு நிதியை பெற்று. இல்ல இணக்கப்பாட்டோடுனா எப்படி? நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், 2019 பிஜேபியும் அதிமுகவும் இணக்கமா இருந்துச்சா இல்லையா? கூட்டணியில தானே இருந்தாங்க. 30/9/2019 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அன்றைய முதலமைச்சர் அவர்கள், அன்றைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதம் இன்னைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் 30/9/2019 எழுதின கடிதம் இருக்கு. நான் இதை திரும்ப, 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க. அந்த கடிதத்தில் 3வது 4வது அல்லது 4வது 5வது ஐட்டம், அதில் ஒட்டுமொத்தமாக 7,852 25 அந்த கோடி ரூபாய் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு என்று பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அந்த 4வது 5வதுன்னு நான் சொல்கிறேன், 3 4 4 5 நான் சொல்கிற அந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய சமஸ்கிருத சிக்ஷா அபியான் இருக்குல்ல, அப்போ அதுக்கு பேர் சர்வ சிக்ஷா அபியான்னும் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னு 2ஆக இருந்தது. இதில் 2015-16 கொடுக்க வேண்டிய பாக்கிகளை பற்றி அதில் கடிதம் எழுதுகிறார். எப்போ எழுதுறாரு? 2019 செப்டம்பரில். 15-16 அதுலேருந்து எவ்வளோ தூரம்? 4 வருஷம் இல்லையா? நீங்கள் பிஎம்ஸ்டியை முன் வச்சு அவங்க கொடுக்கலைங்கிறது மட்டும் இல்லை, பிஎம்ஸ்டி இல்லாத காலத்திலும் அதுதான் நிலைமைங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. கூட்டணியில் இணக்கமாக இருந்த போதும் அதுதான் நடந்தது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் இணக்கமாக இருக்கிறதுனால பிஎம்ஸ்டி இல்லாமல் சம்பள இதை கொடுத்துருவாங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி பொதுவாக சொல்றதில்ல. நீங்கள் எப்போதுமே உரிமைகள் இணக்கத்தின் மூலமாக உலகத்தில் எந்த காலத்திலும் உரிமைகள் பெறப்பட்டதே இல்லை. உரிமைகள் யாரும் பார்த்து கொடுத்ததும் கிடையாது, போராடி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். யார் இணக்கத்தின் மூலமாக? இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சது சரியா தப்பா? எவ்வளோ பெரிய போராட்டம்! தோழர் PV ராமமூர்த்தி தான் முதல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தான் அதை முன்வைக்கிறார். அண்ணா வழிமொழிகிறார், ஆனால் தோத்து போகிறது அது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மொழிவாரி மாநிலங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. இப்படி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீட்டு இணக்கமாக இருந்தால் நீட்டை ரத்து பண்ணிடுவாங்களா? இல்லை, எனக்கு இப்போ புரிய மாட்டேன்னுது. நீங்கள் ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் கொடுங்க அல்லது 50% கொடுங்க, இணக்கமாக இருந்தால் கொடுத்துருவாங்களா? எனவே பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதை இணக்கம் இல்லை என்று இவர் இப்படி சொல்லும்போது அது நான் வேற எங்கள் லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டையும் சேர்த்து தான் நான் பார்க்குறேன். அங்கேயும் கவர்னர் எப்படி நடந்து கொண்டார், இங்கேயும் கவர்னர் எப்படி நடந்து கொண்டார் என்பதோடலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமே தவிர, பிரதமர் வந்தால் நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிட்டா போவீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிர்வாக ரீதியாக அல்லது அவர் நிதி ஆயோக் கூட்டம். ஒரு எடுத்துக்காட்டு, குறிப்பாக சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூ,
தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, ஏன் தமிழ் தாய் வாழ்த்து 2 முறை பாடப்படல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. ம். இப்ப அதற்கு சு வெங்கடேசன் ஒரு பதில் கொடுக்கிறாரு. ஒரு முறை அல்ல 20 முறை கூட தேசிய கீதத்தை ஒலிக்கலாம், பாடப்படலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவர்கள் ரொம்ப இணக்கமாக தவைக்கோடு செயல்பட தொடங்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுல. இல்லை, நான் சில நேரங்களில் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாம் எங்கள் கட்சியினுடைய பொதுவாக நான் வந்து செயற்குழு உறுப்பினர் என்கிற முறையில் எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை தான் பேசணும். அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் நிலைப்பாடு எடுக்கல. 20 தடவை பாடலாம், 30 தடவை பாடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒன்றும் முடிவு எடுக்கல. அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க பார்த்தார்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போதுதான் சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. செங்கோட்டையனோடு இணைந்து கைகோர்த்து நடந்தது சரியா இருக்க முடியுமா? வாச்சாத்தி சம்பவம் என்ன ஆனது? வாச்சாத்தி விவகாரத்துல சண்முகத்தை வந்து லாரியை ஏற்றி கொள்ளலாம்னு செங்கோட்டையன் சொன்னதாக சண்முகம் கடந்த காலங்கள் கம்பீரமாக அதை வெளிப்படுத்தி இருக்காரு. இப்போ இணைந்து செயல்படுறீங்களே, இது நியாயமா இருக்கா அப்படின்ற போது அந்த கேள்வி முன்வைக்கப்படுது. நான் திரும்ப திரும்ப நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, நான் இன்றைக்கி என்னுடைய கட்டுரையில் கூட குறிப்பிட்டிருக்கேன். நீங்கள் வந்து சாவே விழாத வீட்டில் சாம்பல் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது மாதிரி. இதில் பல கட்சிகளோட எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. எங்களை இணைக்கிற ஒரு புள்ளி மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம். இதை மூன்றையும் பாதுகாப்பதற்கு நாம் ஒன்றா நிற்கிறோம். நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்காக திமுகவும் நாங்களும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்று தான் ஃபைட் பண்ணோம். ஓகே, ஆனால் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ரைட் இருக்கு இல்லையா, சங்கம் செய்யறக்கும் உரிமை, அதை நாங்கள் திமுகவோட ஃபைட் பண்ண வேண்டியது இருந்தது. திமுகவோட இதை ஃபைட் பண்ண வேண்டியது இருந்ததுங்கிறதுக்காக, கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்காக திமுகவோட நிற்கிறத நாங்கள் கைவிடல. அதே போல் சங்கம் சேர்க்கும் உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் திமுகவோட போராடுறத வச்சுக்கிட்டு அதில் எங்கேயுமே ஒன்னோட இல்லைன்னு பேசக்கூடாது. அதனால தானே 2 கட்சியாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தைகளில் வந்து நீங்கள் ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். ஓகே, ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்ததா, செட்டில் பண்ணிவிட்டு அடுத்த விஷயங்களுக்கு போய்கிட்டே இருங்க. அதைத்தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நீங்கள் இந்தியாவை சூழ்ந்து வரும் ஒரு மாபெரும் ஆபத்து. நீங்கள் எத்தனை கட்சியை உடைச்சிருக்கான், எம்பிஸை சேர்த்துருக்கான், 3/2 பங்கு நோக்கி போய்கிட்டு இருக்கான். 2019 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சிக்கு வந்த பிறகு சுவேந்து அதிகாரி நாங்கள் அவர்களை அதனால் வாக்காளர் பட்டியலில் அடையாளம் கொண்டோம், அதிலிருந்து நீக்கினோம், இப்போது மேற்குவங்காளத்திலிருந்து நீக்கி விடுகிறோம் என்று சொன்னதாக பேசியிருக்காரு. ஒரு 3000 பேருக்கு மேலே அங்கேருந்து வெளியேற்றினதாக சொல்லியிருக்காங்க. இப்போ காமன் சிவில் கோடு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு. இது நாளைக்கு தமிழ்நாட்டில் இந்த 40 நாள் 50 நாள் நாம் அமைதியாக இருக்கிறோம். நான் 2-3 விஷயங்களை நான் ரொம்ப சீரியஸாக பார்க்குறேன். எனவே நீங்கள் நமக்குள்ளே நடக்கக்கூடிய உரையாடல் என்பதை அந்த இடம் தான். இனிமே என்ன யார் என்ன பேசினாலும் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே வருமா? நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ திமுகவோட எங்களுக்கு இதுவே இல்லையா, பிரச்சனையே இல்லையா, அப்படி சொல்ல முடியுமா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நான் அந்த இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேஸையும் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எனவே என்ன பிரச்சனைனா, நமக்குள்ள டிஃபரன்சஸ் வந்து தவிர்க்கவே முடியாது. நீங்களும் நாங்களும் மோதிக்கொண்டு இருக்கக்கூடிய இடங்கள் ஏராளமாக இருந்திருக்கிறது. நீங்கள் ஆனால் ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதனால தான் எங்கள் மாநில செயலாளர் சொல்லும்போதே என்ன சொன்னார்னா, இவங்க நல்லது செஞ்சால் ஆதரிப்போம், தப்பு செஞ்சால் எதிர்ப்போம். திமுகவோடு இந்த 3 அம்சங்களில், ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, மாநில உரிமைகள், இந்த 3 விஷயங்களில் நாங்கள் போராடணும்னு நினச்சா திமுகவை கூப்பிடுவோம். திமுக போராட்டத்துக்கு எங்களை கூப்பிட்டா நாங்கள் அவங்க போய் இணைஞ்சுப்போம். இப்படி தான் இருக்க முடியுமே தவிர, திமுக சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறதோ அல்லது திமுக சொல்லுதுங்கிறதுனால அப்படியே பிரிஞ்சு போகிறதோ எங்களுடைய நிலைப்பாடு இல்லை. நீங்கள் சொல்கிற ராஜர் பர்ஸ்பெக்டிவ்ல பாஜக வந்து இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராபத்தாக இருக்கிறது அப்படின்றத விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவர் இதை வழிமொழிகிறாரா? அவர் இதை சொல்றாரா, வெளிப்படுத்துறாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அன்னைக்கு இருந்த எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுங்கிறதுனால நாங்கள் 3 ஆப்ஷனும் வெயிட் பண்ணோம். அதிமுக ஆட்சி அமைப்பது, திமுக அதை ஆதரிப்பது, அல்லது வந்து அன்னைக்கு பொதுவெளியில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று. 2வது வந்து இவங்களை தாவேகாவை ஆதரிப்பது. 3வது வந்து அது கவர்னர் ஆட்சி அல்லது
உடனடியாக தேர்தல். இது 3ல் எது பெட்டர் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் யோசிச்சோம். அதாவது எங்களுக்கு பெஸ்ட்டு கிடைக்கல. இந்த 3ல் இப்போதைக்கு எது வாய்ப்பு என்று நினச்சோம். அந்த வகையில் கேட்டிருக்கோம். அவங்க நாங்கள் மதச்சார்பற்ற தன்மையில் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டது மாதிரி பாயிண்டடாக பிஜேபியை எதிர்த்திருக்காங்களா இல்லையான்னா இல்லைங்கிறது தான். தேர்தலுக்கு முன்பாக அவங்க கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னாங்களே தவிர பிஜேபி எதிர்த்து இதுவரை பேசல. பட் தமிழ்நாடு என்று வருகிற போது மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக அவர்கள் வருவார்கள் என்றால், மதச்சார்பற்ற தன்மையிலிருந்து விலகுவார்கள் என்றால் அது பிரேக்கிங் பாயிண்டாக தான் இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ நிறையா விஷயத்தில் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க ஒரு ரிக்கி ராதன் பண்டிட்டா அவரை அப்பாயின்ட் பண்ணும்போது சொன்னோம், விவசாயிகளுடைய கடனை கொஞ்சமாக தான் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இது சரியில்லைங்க அப்படின்னு சொன்னோம். சட்டமன்றத்தில் அவர் ஏதோ ரொம்ப அசிங்கமாக ஒரு கதைன்னு சொல்லிட்டு ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சித்த போது அது தப்புங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, திஸ் ஆர் அவர் கிரிட்டிசிசம். பட் மதச்சார்பின்மை என்பதிலிருந்து விலகுவார்கள் என்றால், மதச்சார்பற்ற தன்மையிலிருந்து இந்த அரசாங்கம் விலகும் என்றால் அதுதான் எங்களுக்கு, அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பக்ரீத் நோம்பின் போது பக்ரீத் விவகாரத்துல மாடு பலியிடக்கூடாதுன்னு ஜிஆர் சாமிநாதன் அமர்வு கொடுத்த தீர்ப்பு, அதை நிறைவேற்றுவதற்காக இந்த காவல்துறை செயல்பட்டது அப்படின்ற விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டுச்சு. அடுத்தபடியாக இப்போது ஜிஆர் சாமிநாதன் நீதிபதி கொடுத்த ஒரு தீர்ப்பு, இஸ்லாமியர்களுக்கு பிசிஎம்ன்ற அந்த கேட்டகரி அந்தஸ்து செல்லுபடியாகாது. யாருக்கு செல்லுபடியாகாதுன்னா மதத்திலிருந்து இஸ்லாமியாக மாற்றப்பட்டவர்களுக்கு அது கிடையாது அப்படின்னு அவர் சொல்ற அந்த தீர்ப்பு. இப்ப அது குறித்து விஜய் என்ன சொல்றாரு, தாவேக்கா அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்ல, அதான் அந்த முதல் விஷயம் வரும்போது அதை அப்பீல் பண்ணணும்னு நாங்க ஏற்கனவே அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கோம். அதை அப்பீல் போயிருக்காங்களா என்னன்னு பார்க்கணும். அது ரொம்ப மோசமான தீர்ப்பு என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். அதுல நீங்க பொதுவா 17 பேராகிராஃப் இருக்கு. 16வது பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, மேலே உள்ள சட்ட விதிகளை எல்லாம் பார்க்கிற போது எந்த விலங்கதையும் பலியிடக்கூடாது, அந்த நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு இடங்களில் பலியிடக்கூடாது என்றுதான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 17வது பேரால ஸ்ட்ரைட்டா என்ன ஆரம்பிச்சிடாருன்னா, எனவே தமிழ்நாட்டில் ஏடிஜிபி, லா அண்ட் ஆர்டர் அல்லது சீஃப் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சேர்ந்து பக்ரீத்தை ஒட்டியோ அதற்கு பின்போ பசுவும் கன்றும் பலியிட தடை விதிக்கப்படுகிறது, அதை உத்தரவாதப்படுத்தணும்னு சொல்கிறாரு. ஸோ அதில் ஒரு நோக்கம் இருக்கிறதா தான், அதில் ஒரு தவறான நோக்கம் இருக்கிறதா தான் எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் நீங்கள் அப்பீல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அப்பீல் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பட் நேற்றைய தீர்ப்பை பொறுத்தவரை ஆக்சுவலாக புதிய அரசாங்கம் வந்திருக்கு. இவங்க என்ன செஞ்சுருக்கணும், எப்போ இருக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு 4 வாரமோ 8 வாரமோ ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கணும். நேற்றே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அரசாங்கம் சொல்லலை. கட்டாயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை அவங்க அப்பீல் போகணுங்கிறத நாங்கள் வலியுறுத்துவோம். ஏன்னா இந்த தீர்ப்பு நான் ஒன்றும் சட்ட வல்லுநர் கிடையாது. ஆனால் பார்த்தா என்ன, இந்த தீர்ப்பில் என்னது, ஏற்கனவே 2007 திமுக அரசாங்கம், அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம், கலைஞர் தலைமையிலான அரசாங்கம் 3.5% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதை அது சொல்லியிருக்கு. ஓகே, டன். இதை பற்றி அப்போ கன்வெர்ட் ஆனால் எப்படி அப்படின்னு வரும்போது, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 7 செக்டை சொல்லி இங்கே இருக்கிற பழங்குடியினரோ தாழ்த்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ அதாவது இடஒதுக்கீடை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அங்கே போனாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பிசியில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ பிசியில் வைங்கன்னு சொன்னால் அது இடஒதுக்கீடு நோக்கம் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இடஒதுக்கீடு கொடுக்கலாமா இல்லையாங்கிறது தான் இங்கே இருக்கிறவங்க. ஸோ அங்கே இந்த செக்டில் ஏன் வச்சிங்க என்று கேட்பதோ, அல்லது இஸ்லாம் இது ரொம்ப சீரியஸ் கான்சிக்வன்சஸ் இல்லை, இங்கே சாதி பாகுபாடுகள் அதிகமாக இருக்கு, சாதி பிரச்சனைகள் இருக்கு, அதனால தான் நான் ஒரு சமத்துவம் போதிக்கிற இஸ்லாத்துக்கு நான் மாறுறேன்னு சொல்றப்போ அங்கேயும் போய் நீங்க இல்ல இந்து மதத்தில நிலவக்கூடிய சாதிகளை பற்றி பேசுகிற போது இல்ல இந்து மதத்துல அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் ஒன்னா தான் சொல்றாங்கன்னு சொல்றதும், ஆனா நீங்க உங்களுக்கு தேவையான நேரத்துல ஒரு இடத்துல பேசுனீங்கன்னா அந்த இடத்துல அவரு அது என்ன சனாதனத்தை பின்பற்றுகிறவர், அதனால அவர் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நானும் நீதிபதியா அதுல கேள்வி எழுப்புறாரு. நீங்க துணிந்து சொல்லுங்களேன், இஸ்லாத்துலயும் பிரிவுகள் இருக்கு, பிறப்பின் அடிப்படையில இவ்வளவு பிரிவுகள் இருக்கு, நீங்களும் துணிந்து சொல்லுங்க.
அதையும் சொல்ல மறுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஏங்க அது வேற எங்கேயும் இல்லைங்க, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அது இப்போ உங்களுடைய பரிவுக்குள்ள வருதான்னு கேட்குறேன். நீதிபதி எல்லாவற்றை பற்றியும் கதை சொல்ல தீர்ப்பு சொல்லலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே இருக்கிறவன் இடஒதுக்கீடு பிரிவுக்குள் வந்தால் அங்கே வரும்போது இடஒதுக்கீடு கொடுங்கங்கிறது ஒரு இதுங்க. வேணா இவர் சொல்லட்டும், இல்லை இல்லை நீ மரைக்காயர்னு போட்டது கிடையாது, லெப்பைன்னு போட்டுக்கன்னு கூட சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, இங்கே எனக்கு இடஒதுக்கீடு இருந்தது, அங்க போன பிறகு இடஒதுக்கீடு வேணும்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருந்தா இடஒதுக்கீடு, அங்க போனா இடஒதுக்கீடு இல்லைன்னு இப்ப மறுக்கிறீங்க. அது தவறுன்னு சொல்றோம். இது இப்படியே நீண்டு கொண்டு போனால் இப்ப நாளைக்கு இதையே கேட்பாரு. அப்ப என்ன கேட்கணும்? இஸ்லாம்ல இருக்கிறவங்கள ஏற்றத்தாழ்வு பிறப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவு இருக்குன்னு தானே இப்ப அர்த்தம், இல்லையா? இவரே சொல்றது மாதிரி அதுல 7 பிரிவு இருக்குல்ல. அப்ப நாளைக்கு இதை கொஞ்சம் நீட்டிச்சு பாருங்க. இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா இங்க இருக்கிறதுனால இஸ்லாமியர்களை இடஒதுக்கீட்டுல இருந்து வெளியே போங்கன்னு சொல்லுவாரா? இல்ல, இது சம்திங், இந்த லாஜிக் புரியவே மாட்டேன்னுது. எனவே நீங்க அப்புறம் 51, 52ல உச்ச நீதிமன்றம் எப்படி இருந்தது, ஈவன் பொது சமூகம் எப்படி இருந்தது, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல நீங்களும், இப்ப நான் தலித் சமூகத்தை சேர்ந்தவனா இருந்தா ஒரு பொது வெளியில இப்படி உட்கார்ற நிலைமை அன்னைக்கு இருந்ததா? எல்லா இடத்துலையும் செருப்பு போட முடியுமா? எல்லா இடத்துலையும் மீசை வச்சுக்க முடியுமா? எல்லா இடத்துலையும் தலப்பா கட்ட முடியுமா? தோல்ல துண்டு போட முடியுமா? உடம்புல சட்டை போட முடியுமா? நீங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரியில தோல் சேலை போடுவதற்காக எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. கோயிலுக்குள்ள போறதுக்கு நுழைவு போராட்டங்களை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். நீங்க வைக்கம்ல என்ன வந்தது? கோயில் இருக்க தெருவில் நடப்பதற்கான சரி, நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, என்னைக்கோ உள்ள ஒரு லாவை எடுத்தாலும் சொல்லாதீங்க. நீங்க 1990களுக்கு முன்னால பேக்வர்ட் கிளாஸுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் இடஒதுக்கீடு இருந்ததா? ஏன் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது? அன்னைக்கு நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு? ஈவன் முதல் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் இது என்னவா இருந்தது? முதல் திருத்தம் எதுல வந்தது? தமிழ்நாட்டில இருந்து தானே ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டில் இருந்த எஸ்சி எஸ்டி அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதை ஒத்தித்தானே போராட்டம் வந்தது. அதன் பிறகு தானே நீங்க மாத்துறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விடுங்க, ஒட்டுமொத்தமா இல்லைன்னு ஏற்கனவே இருந்ததை கூட கேள்வி கேட்டாங்க. எனவே நம்முடைய அறிவு விரிவாகி கொண்டே வருது, சமூகத்தை பற்றிய பார்வைகள் உருவாகுது. அன்னைக்கு பெண்கள் ஒரு காலத்துல உடன்கட்டை ஏறுதல் இதாத்தானே இருந்தது, இல்லையா? அன்னைக்கு சட்டம் இல்லையே. பெண்கள் அது என்னது, குழந்தை திருமணம் என்பது இன்னைக்கு 17 வருஷம் 363வது நாள் தான் முடிஞ்சிருக்குன்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் போக்சோ சட்டத்தில் நீங்க உள்ள போயிருவீங்க, இல்லையா? அன்னைக்கு அப்படி இருந்ததா? அன்னைக்கு அப்படி இருந்ததா? ஆர்.என். ரவி கூட சொல்லியிருக்காரு, நான் கல்யாணம் பண்ணும்போது என் ஒய்ஃபுக்கு வயசு கம்மி, அவங்க மைனராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. எனவே நீங்கள் என்னைக்கோ இருக்கக்கூடிய சிந்தனையை, அது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் அல்லது எந்த இதாக இருக்கட்டும், அதை கொண்டாந்து இங்கே பொருத்துவீங்களா? நீங்கள் சம்திங் வெரி, நீங்கள் அப்படின்னா இவர் என்ன சொல்லணும்னா, உச்சநீதிமன்றம் உண்மையிலே நேர்மையாக இருந்தால் உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் நீங்கள் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது ரொம்ப டேஞ்சராக, நான் இன்னும் சட்ட வல்லுநர்கள் அதில் தெரிந்தவர்களோடு நான் இன்னும் ஒன்றும் பேசலை. இது வெறும் சட்ட வல்லுநர்கள் மட்டும் தெரிந்த விஷயமா பார்க்கல. ஆபத்தான தீர்ப்புகளை கொடுக்கிற ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்னவாக இல்லை, நேற்று வந்திருக்கு. இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்றால் கட்டாயம் நீங்க எடுக்கணுங்கிறத பேசுவோம், கட்டாயப்படுத்துவோம், அதை வலியுறுத்தி இயக்கங்களை நடத்துவோம், கட்டாயம் பண்ணுவோம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.